எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நாம் அறிய அவர் மனதாயிருக்கிறார். இந்த பிலிப்பு பட்டணத்து சபை மாத்திரமல்ல, நாமும் சில காரியங்களை இந்த சத்தியத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், முக்கியமான காரியங்கள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற நம்ம, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம, இந்த கிறிஸ்தவ வாழ்வியலை எப்படி வாழ வேணும் அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில நம்ம கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுல நாம சில தலைப்புகளாக நாம பார்த்து கொண்டு வருகிறோம். இங்க அந்த ஜனங்களுக்கு அவர் எழுதின அந்த நிருபத்தை நம்ம தலைப்பா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல கடந்த நாட்கள்ல ஐக்கியம்னா என்ன, ஒரு ஐக்கியம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், நம்ம மெருகேற்ற வேண்டிய குணாதிசயங்கள் நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயல் தரித்து கொள்ளும் அளவுக்கு. அவர் எப்படி மனுஷ சாயலானாரோ அதே போல எதுக்கு அவர் மனுஷ சாயலானார்ன்றது நமக்கு புரியணும். அவர் நமக்கு மனுஷ சாயலானதுக்கே பெரிய காரணம் நாம் அவரை போல மாறுறதுக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தான், அவனை எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினாரு, அவன் எப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்க வேணும் அப்படின்றத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். நாம அந்த நிலையை அடையணும், நாம அந்த ஒரு நிலையை போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மேன், பூரணமான ஒரு மனிதனாய் நமக்கு வாழ்ந்து காமிச்சாரு. இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்துல அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் நம்ம ராஜாதி ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த பிலிப்பியர் நிருபத்தின் அடிப்படையில. இந்த பிலிப்பியர் நிருபம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படி நம்ம ஒரு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டோம், ஒரு கிறிஸ்தவராய் நான் எப்படி வாழணும். ஆதி திருச்சபை நாட்கள்ல யார கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அழைச்சாங்க, யார் அழைச்சான்னு பார்த்தா கிறிஸ்தவர் அல்லாதோர், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு கிறிஸ்தவர் அல்லாதோர் தான் நமக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டுல நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு இவங்க அறிமுகப்படுத்திக்கல, அவங்க இவங்களுக்கு கிறிஸ்தவங்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் பேர் வச்சாங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படியே இருக்கு, அப்படியே வாசிங்க, போய் தேடி பாருங்க எங்க இருக்குன்னு. அந்தியோகியா பட்டணத்துல, ஆன்டியோக்ல முதலாவது பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தத்துல நடந்தவர்களுக்கு, பரிசுத்தமாய் ஜீவியம் பண்ணினவர்களுக்கு, கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்களுக்கு யார் பரிசுத்தவான்ற ஒரு 9 காரியங்களை கடந்த 2 வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். யார பரிசுத்தவான்கள் அழைக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த சபையார் தான் பரிசுத்தவான்கள். சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களை கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு ஆதி திருச்சபை நாட்கள்ல மற்றவர்கள் அழைத்தார். நம்மளை பார்த்து அப்படி அழைக்கணும். அப்படிப்பட்ட டைட்டிலுக்கு நாம தகுதியுள்ளவர்களாய், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நாம தகுதியுள்ளவர்களாய் நம்முடைய நடத்தையை காத்து கொள்ள வேண்டும். இதுல இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 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 பகுதி ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஒரு பகுதி ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள் உள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அப்ப அதாவது இவருடைய பாடுகள் மற்றவர்களை சோர்ந்து போக செய்யல. இவர் பட்ட பாடுகள் மற்றவரை அதிகமாய் திடப்படுத்தி இருக்கிறது. இங்க அதான் அவரு வெளிப்படுத்த விரும்புறாரு. இங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்வு
எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டு இருக்கிறோம் சில சத்தியங்கள் மூலமா. அதுல நாம முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாடுகள் தேவனுடைய திட்டத்தை தடுத்து விடாது. நம்முடைய பாடுகள், நாம் அனுபவிக்கின்ற பாடுகள், நாம் அனுபவிக்கின்ற சோதனைகள், நாம் அனுபவிக்கின்ற வேதனையான காலகட்டங்கள் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை தடுத்து விடாது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த பிலிப்பியர் நிறுவனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க. எனக்கு நிறைய வியாதி இருந்துச்சு. எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. என் வியாதி எல்லாம் சுகமாயிருச்சு. இப்படி சொல்ற சாட்சிகள், அநேக சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சிகள் நமக்கு இருக்கிறாங்க. நம்முடைய சபையில கூட ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லுங்கன்னா அநேகர் என்று சொல்லிருவீங்க. ஆனா நேரத்தை கருத்து கொண்டு மாசத்துல ஒரு நாள் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் தான் நம்ம சாட்சியின் வாரமா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த நாள் மட்டும் தான் நம்ம அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டியதா இருக்கு. கர்த்தர் அநேக சாட்சிகளை நம்ம எழுப்பி இருக்கிறாரு. ஆனா இதற்காக தான் நம்ம ஆராதிக்க வரோமா? இதற்காக தான் கர்த்தரை நம்ம தேடுறோமா? என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லது செஞ்சா இவர் நல்லவர், இல்லனா இவர் நல்லவர் கிடையாது. இல்லனா சிலர் எப்படி இருப்பாங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்ட வரைக்கும் சபைக்கு வருவாங்க. அவர்கள் எதிர்பார்க்கிறது இயற்கைக்கு மாறான காரியமா இருக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காரியமா இருக்கும். சூழ்நிலைகளால் கைவிடப்பட்ட காரியமா இருக்கும். எல்லாராலும் இது இனிமே வாய்ப்பே கிடையாது. உன் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லப்பட்ட காரியமா இருக்கும். இது இந்த ஆண்டவராச்சு நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு சில பேர் வருவாங்க. பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க தேவை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், டாடா பை பை அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. திருப்பி அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வருவாங்க. ஆமா, அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. கிறிஸ்தவம் அது கற்று தர்றது கிடையாது. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எம்பிபிஎஸ் எம்எஸ்ன்னு போட்டிருக்கிறாரு. ஆனா எதுலையுமே பாஸ் ஆகல. எம்பிபிஎஸ் முடிச்சதான் அப்புறம் எம்எஸ் போக முடியும். அது ஒரு விஷயம். எம்பிபிஎஸ் போட்டிருக்கிறாரு, ஆனா படிச்சாரு, ஆனா பாஸ் ஆகல அப்படின்னு நம்ம போய் அவர்கிட்ட வைத்தியம் பார்ப்போமா? அவர் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி இதுலயும் நல்ல மார்க் எடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். இங்க செங்கல்பட்டுல கூட ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அந்த தெருவில் மொத்தம் 3 ஹார்ட் சர்ஜன் இருக்காங்க. ஆனா ஒருத்தட்ட அதிக கூட்டம் இருக்கும். ஏன்? எல்லாருமே ஒரே படிப்பு படிச்சவங்க தான். மாஸ்டர்ஸ்ல இதயத்தை கார்டியாலஜில பெரிய அளவுல லெக்சரர்ஸா இருக்கிறவங்க தான் 3 பேரும். ஆனா ஒருத்தட்ட அதிக கூட்டம் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் படிக்கும்போது அவர் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர். அதாவது பெரிய பேனர் வச்சு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே போட்டார். தெருவுல 3 கார்டியாலஜிஸ்ட் இருந்தா கூட அவர்கிட்ட தான் கூட்டம் வரும். ஏன்? அவருடைய சோதனையில, அவருடைய எக்ஸாம்ல அவரு நல்லபடியா தேர்ச்சி ஆயிட்டார். இப்ப நம்ம படுகிற உபத்திரவம், நம்முடைய பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, நாம கடந்து போற எக்ஸாம் மாதிரி இருக்கு. நாம எழுதுகிற எக்ஸாம் மாதிரி இருக்கு. இதுல நாம ஜெயித்து, இதுல நாம முன்னேறி, இதுல நாம சரியான ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாய் நாம வாழும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏற்கனவே இந்த ஜனவரி மாதத்துல கூட கடைசி வாரத்துல ஒரு ஸ்பெஷல் டாபிக்ல நம்ம பேசியிருக்கிறோம். உபத்திரவத்தை குறித்ததான கிறிஸ்தவ போதனை என்ன? உபத்திரவம் யாரால வருது? இயேசுதான் உபத்திரவத்தை கொடுத்தாரா? அநேக நேரத்துல நம்ம அப்படிதான் சொல்றோம்ல. நம்ம எப்படி சொல்றோம்? கடவுள் எனக்கு இதை அனுபவிச்சாரு, நான் ரொம்ப நல்லவனா வாழ்ந்தேன், நான் ரொம்ப நீதியா இருக்கிறேன், ஏன் தான் எனக்கு இந்த சோதனைய கடவுள் கொடுக்குறாரோ தெரியல அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதாவது கடவுளை விட நம்ம ரொம்ப நல்லவங்க. நான் ரொம்ப நல்லவன், கடவுளே என்ன என் அளவுக்கு நல்லவர் கிடையாது. ஏன்னா அவர் என்னை சோதிக்கிறார். சோதனை கடவுளால வரல. கர்த்தர் நம்மளை சோதிப்பது இல்லை. தீமையினால் அவர் சோதிக்கிறது இல்லவே இல்லை. அதை நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தின் சூழ்நிலை, இந்த பாவப்பட்ட உலகம், பாவத்துல நிறைந்த உலகம், இந்த பாவம் நிறைந்த உலகத்தினால பிசாசின் பிடியில சிக்கின இந்த மனிதர்களால நமக்கு வருது, சில சூழ்நிலைகள் வருது. இந்த மனிதர்கள் இயற்கையை கெடுத்து போடுறாங்க, தன் சுய லாபத்திற்காக இயற்கையை கெடுத்து போடுறாங்க. இயற்கையை கெடுத்து போட்ட மனிதர்களால இயற்கை கெட்டு போட்டு இயற்கையின் சீற்றங்கள் வருது. கடவுள் அனுமதிச்சாரு அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில ஈஸியா நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். அப்படிலாம் கிடையாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கடவுள் எவ்வளவு ஒரு மோசமானவரா இருந்தாரு, அநேகரை தண்டிச்சாரே, அநேகரை கொலை செய்ய சொன்னாரே, அநேகரை தேசமா அழிக்க சொல்லியிருக்கிறாரே,
இதெல்லாம் ஒரு கடவுள் செய்யற வேலையா அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. சில பேர் அதை 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 ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை மறுதளித்து போனவர்களும் இருக்கிறாங்க. கடவுள் வந்து அழிக்க சொல்றாரு. நோவா காலத்துல பாத்தீங்களா, கடவுள் எல்லாரையும் அழிச்சிட்டாரு. ஒரு 8 பேரை காப்பாத்திட்டு எல்லாரையும் அழிச்ச கடவுளை நீங்க கும்பிட போறீங்க அப்படின்ட்டு நம்மளை பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அநேக பட்டணங்கள் அழிஞ்சிச்சு, அநேகர் அழிஞ்சாங்க. இயற்கையின் சீற்றமாகவோ இல்ல கடவுளின் தேவ கோபம் வெளிப்பட்டோ அநேக பேர் அழிஞ்சாங்க. ஆனா ஒரு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, நல்லவர்கள் யாருமே அழியல. கெட்ட செய்தி என்னன்னா, எல்லாருமே கெட்டவங்களா இருந்தாங்க. புரிஞ்சா? நல்லவங்க யாருமே அழியல, ஆனா எல்லாருமே கெட்டவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு கெட்டவங்களா இருந்தாங்க? மனுஷனை கடவுள் மனித தன்மையோட படைச்சார். கடவுளின் தன்மையோடு கூட மனிதனை படைச்சார். அப்படிதான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மனுஷீக தன்மை. ஒரு மனுஷனா இரு அப்படின்னா அது கடவுள் தன்னுடைய குணாதிசயங்களை, அன்பு, இரக்கம், கருணை, தன்னுடைய குணாதிசயங்களை மனிதனுக்குள்ள வச்சு மனுஷனை உண்டாக்கணும். ஆனா அந்த அழிவை சந்திக்கும் போதெல்லாம் அந்த மனுஷர்கள் எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாங்க தெரியுமா? வரலாற்றை போய் படிங்க. பிறர் குழந்தைகளை கொலை பண்ணி சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. யோசிக்க முடியுதா நம்மளால? எதிரிகளுடைய குழந்தைகளா இருந்தாங்கன்னா வெட்டி கொன்னு சமைச்சு அவனை துன்பப்படுத்தணும்ட்டு சாப்பிடுவாங்களாம். ஒரு ஈவிரக்கமற்ற ஜனங்களா இருந்தாங்க. இச்சைகளால் நிறைந்தவர்களாய், அதாவது நம்மளால கற்பனைக்கு மிஞ்சின அளவுக்கு அவருடைய பாவங்கள் பெருகினது. இப்படிப்பட்ட ஒரு மனுக்குலம் இருந்துச்சுன்னா ஒருத்தனும் இருந்திருக்க முடியாது, யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. ஒருத்தன் அழிஞ்சு போயிருப்பான். மொத்த ஹியூமன் ரேஸே கரப்ட் ஆகி மொத்தமா காலி ஆயிட்டு இருக்கும். சில சந்ததிகளை அப்படியே கடவுள் அழிச்சாரு அப்படின்னா, கடவுள் அழிச்சாருன்னா அவர்கிட்ட இருந்து அனுமதி வந்துருச்சு. அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு, போய் தொலை அப்படின்னு. ஏன் அவர் வந்து போட்டு நீ சாவு அப்படின்ட்டு இல்ல, இவன் பண்ண அக்கிரமம் இந்த அழிவை தேடி தருது. இந்த அழிவை அவனுக்கு கொண்டு வருது. இன்னும் நான் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா நமக்கு ஒரு எனக்கு சொல்லவே தோணலை. சும்மா 2 தான் நான் சொல்ல தோணுச்சு. நிறைய அந்த ஹிஸ்டரி சம்பந்தமா இருந்துச்சு, எனக்கு சொல்லவே தோணல. அந்த அளவுக்கு அதோட நிறுத்திக்கிட்டேன், வேணாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க மோசமானவர்களா இருந்தாங்க. சோதம் குமாரா பட்டணமா இருக்கட்டும், பண்டைய அந்த ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் அப்படின்ட்டு லிஸ்ட் வருதுல, இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மகா கொடிதா இருந்தது. தேவன் தனக்கு கொடுத்த எல்லா நல்ல குணங்களையும் துச்சமாய் எரிந்து விட்டு பிசாசின் குணங்களை தரித்து கொண்டவர்களாய், சுய அன்பு இல்லாதவர்களாய், பிறர் அன்பு இல்லாதவர்களாய், தேவ பயம் இல்லாதவர்களாய் வாழ்ந்த ஜனங்க. அவங்கள விட்டுருந்தா இருக்கிற நல்லவனும் அழிஞ்சு போயிருப்பான். ஒருத்தனையும் விட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் சில நேரத்துல கடவுள் ஒப்பு கொடுக்கிறார். நமக்கு வர துன்பத்தை அது மாதிரி நினைச்சுக்க கூடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம துன்பப்படும் போது கடவுள் என்னை சோதிக்கிறாரு, கடவுள் என்னை வாதிக்கிறாரு, இந்த இந்த வார்த்தைகளை முதல்ல நாம தவிர்க்கணும். எந்த சோதனையா இருந்தாலும் சரி, எந்த பாடா இருந்தாலும் சரி, நம்முடைய பாடுகளை குறித்தும் நம்முடைய சோதனைகளை குறித்தும் ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புறார். நமக்கு அது அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை பிளேம் பண்ணிடுறோம். கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறீர், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனை அப்படின்ட்டு சொல்றோம். பிசாசானவன் நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்கிறான். தீமையினால் வர சோதனை எல்லாம் பிசாசினால் வருகிறதா இருக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் தான் வந்து அக்னியில பிடிச்சி தள்ளி விட்டாரா? தானியேலை சிங்கக்கேபில தள்ளினது தேவன் தான் வந்து, வா நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற, 3 வேளை ஜெபம் பண்ற, கொஞ்ச நாள் சிங்கக்கேபில போய் 2 தள்ளி விட்டாரா? யோசேப்பை வந்து போயிட்டு எகிப்துகளை வித்து கொடுத்தது வந்து தேவன் தான் வித்தாரா? தேவன் காப்பாற்றுகிற தேவன், கூடவே இருக்கிற தேவன், தப்பு வைக்கிற தேவன். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் இவர். நம்மளை தப்பு வைக்கிறவர், நம்மளை காப்பாற்றுகிறவர். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்யறாரு. இப்ப நம்ம சோதனை நேரத்தில் அவர் உதவி செய்யறாரு, அவர் ஹெல்ப் பண்றாரு, நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு பாதையை காட்டுறாரு, நம்ம வழி நடத்துறாரு. பழைய ஏற்பாட்டின் வேத பாடத்துல வெள்ளிக்கிழமையில கூட நம்ம பார்த்தோம். நமக்கு வழிகளை தப்பு வைக்கிறதுக்கான வழிகளை தராரு, பாவிகளுக்கு வழிகளை தெரிவிக்கிறாரு, பாதைகளை காட்டுகிறாரு. வே ஆஃப் அப்ரோச் என்ன, எப்படி தப்பிச்சு கொள்ற வே ஆஃப் அப்ரோச் தான் வழிகள்.
பாதைகள்னும் போது மெத்தட் எப்படி அதை நம்ம மேற்கொள்ளலான்ற மெத்தடை நமக்கு காட்டுறாரு. 25ஆம் சங்கீதம் அப்படியே நமக்கு போதிக்குது. வழிகளை காட்டுறாரு, பாதைகளை காட்டுறாரு அப்படின்னு. வே ஆஃப் அப்ரோச், மெத்தட். என்ன வே ஆஃப் அப்ரோச்? எப்படி பிசாசை ஜெயித்தாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சாத்தானை எப்படி ஜெயித்தாருன்னு நம்ம பாக்குறோம். எப்படி மேற்கொண்டாரு? அவருடைய வே ஆஃப் அப்ரோச் என்ன? அவருடைய மெத்தட் என்னன்னு நம்ம அங்க இருந்து கத்துக்கொள்றோம். சத்தியத்தின் வழியில நடத்துங்க அப்படின்ட்டு ஜெபிக்கிறாரு சங்கீதக்காரன் 5ஆம் வசனத்துல. அடுத்த அந்த 25ஆம் சங்கீதத்துல அது அடுத்த வசனங்கள்ல சத்தியத்தை எங்களுக்கு போதிங்க, சத்தியத்தின் வழியை எங்களுக்கு போதிங்கன்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்டவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாம பிசாசை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். இதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நம்மள அம்போன்னு விடுறது கிடையாது. நம்ம பாடுகளின் பாதையில போகும்போது நம்மள இதை நீ கடந்து வா, நான் வெயிட் பண்றேன், நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்ற ஆண்டவர் கிடையாது. நீங்க தீயில நடுவுல இறங்குனீங்கன்னா உங்க கூட அவரு வராரு. நீங்க கடல்ல நடுவுல போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்க யோர்தான்ல காலை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்ல யோர்தான்ல கடந்து போகணும்ன்ற சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கடவுள் உடன்படிக்கை பெட்டினா தேவனுடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும். அவர் விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. பிரச்சனை ஆளை காணா, நீ வாப்பா, நீ அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் கூட வந்தவங்க கூட பாத்துருக்கீங்களா? நமக்கு பிரச்சனைனா சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் நம்மளை தூற்றுவாங்க, சில பேர் தள்ளி போய் நின்றுக்கிட்டு வந்தா பேசுவோம், இல்லைன்னா போனா போட்டோம் அப்படின்ட்டு தள்ளி போய் நின்றுவாங்க. கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது, கூடவே வருவார். நம்மளை குற்றப்படுத்துகிறவராய் வரமாட்டாரு. நீ இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிற, இவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த யோர்தான் வந்துச்சு தெரியுமா, வா அப்படின்னு சொல்லல. நம்ம போற பாதையில யோர்தான் வரதான் செய்யும். எல்லாருடைய பாதையிலும் யோர்தான் இருக்கதான் செய்யும். மரண நதி இருக்கதான் செய்யுது. அது வெள்ளம் நம்மளை காலை வச்சாலே தூக்கிட்டு போற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. ஆனா கர்த்தருடைய பலன் நம்ம கூட இருக்காரு. அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கு. அவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய மகிமை நம்ம கூடவே இருக்கு. எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது, யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சத்தியத்தை நீங்க உள்வாங்கிக்கணும். தேவன் யாரு அப்படின்ற சத்தியத்தை உங்களுக்கு நீங்க நல்லா அதை அறிஞ்சவர்களாய் நீங்க இருக்கணும். இந்த தேவன் என்றென்றைக்கும் நல்லவர், நம்முடைய தேவன், மரண பரியந்தம் என்னுடைய தேவனா இருக்கிறாரு. இவர் எனக்கு நல்லதை மாத்திரம் தான் செய்வார்ன்ற சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கணும். 2வது, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரு, என்ன செய்ய அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற நன்மைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நம்ம பார்த்தோம்ல, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்து பாவத்தை போக்கி இருக்கிறாரு. பாவத்தை போக்குனதுனால எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணமே பாவம் தான். எல்லா பிரச்சனைக்கும் அதோட ரூட் என்ன அப்படின்னா பாவம் தான். அந்த பாவம்ன்றதுல இருந்தா எல்லா பிரச்சனைகளுமே வருது. அப்ப இந்த ரட்சிப்பு பாவத்தையே போக்கிடுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளாதா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராதா? நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். அதனால உற்சாகமா இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், வா, தைரியமா இருக்க, பார்த்துக்கலான்ட்டு. எனக்கு அப்படிதான், எது வந்தாலும் வா பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரிதான் இருப்பேன். ஏன்? எனக்கு நல்லா தெரியும் அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அதுதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். அவர் உங்களை அழைச்சு ரட்சித்து நீதிமானாக்கி, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வருதுல, முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்மளை வாழ வச்சவரு அப்படியே அம்போன் கைவிட்டு போறவரா நம்ம ஆண்டவர்? முற்று முடிய நடத்த வல்லவர். அவர் பிடிச்சாருன்னா விடமாட்டாரு. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நமக்கு 5:5 ரோமர் 5:5 அப்படியே சொல்லுது பாருங்க. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த சத்தியங்களை மனதில் வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். எனக்கு வர பிரச்சனை என்னை அழிக்கிறதுக்காக அல்ல, நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கு. நான் ஜெயிப்பேன், காமிப்பேன். நிறைய பேருக்கு தெரியணும்ல, மெத்தட் தெரியணும்ல. ஒருத்தர் செஞ்சுட்டா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, பின்னாடி அந்த வழியில நிறைய பேர் வந்துருவாங்க. அப்படிதானே? ஒருத்தர் ஒரு பாதை இல்லாத இடங்களுக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அந்த பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் என்ன போயிருவாங்க. நீங்க உங்க சோதனைகளை வெற்றி சிறந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் காமிங்க. இந்த வெளிச்சத்துல அநேகர் நடக்கும்படி உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களை பிரச்சனைகளை குறித்து நீங்க யோசிங்க.
உங்கள் நெருக்கங்களை குறித்து என்ன யோசிக்கணும்? எனக்கு இது வந்திருக்கு. என்னை அழிக்கிறதுக்காக இல்ல. நான் இத அழிக்கிறதுக்காக எனக்கு வந்திருக்கு. இத நான் அழிக்கிறது எதுக்காக அழிக்கிறேன்? தேவநாம மகிமைக்கு அழிக்கிறேன். அநேகர் வெற்றி சிறக்கிறதுக்கு சாட்சியாக நான் என்னுடைய வாழ்க்கை மாறும்படியாய் நான் ஜெயிக்கிறேன். அதனால தான் நான் ஜெயிக்கணும். அந்த ஒரு அந்த 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 ஒரு மனநிலை ரொம்ப ரொம்ப இருக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. எனக்கு சம்பவித்தவைகள் எனக்கு எனக்கு நடந்துச்சுல்ல. என்னென்ன நடந்துச்சு? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எ அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல இருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அநேக சம்பவங்கள் இருக்கு. என்னென்ன சம்பவங்கள் வந்துச்சு? அவர் வந்து மிஷனரி பயணங்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியா நான் எருசலேம் போறேன்றாரு. எல்லாரும் சொல்றாங்க, எருசலேம் மட்டும் போகாதீங்க. எருசலேம் போனா உங்கள கண்டிப்பா கொன்றுவாங்க. ஏன்னா உங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா யூத மார்க்கத்துல இருக்கிறவங்க நீங்க கதிகலங்க வச்சுட்டீங்க. யூதர்கள் நாங்க தான் ஸ்பெஷல். நாங்க ரொம்ப ஸ்பெஷல். நாங்க தேவனுக்கு நெருக்கமானவர்கள். அப்படின்னு நினைச்சிருந்தா நல்லது, தப்பில்ல. அது இருக்க வேண்டிய ஒரு குணம். அவங்க அது மட்டும் நினைக்கல. இன்னொன்னு என்ன நினைச்சாங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க ரொம்ப கடவுளுக்கு நெருக்கமானவங்க. நீலாம் அக்கினிக்காக இரையாக வைக்கப்பட்டிருக்க. கடவுள் வந்து நரகத்துல நெருப்பு எரிக்கிறதுக்கு விறகு கட்டையா வைக்க யூஸ் பண்றதுக்கு தான் உன்னையெல்லாம் கடவுள் படைச்சு வச்சிருக்கிறாருன்ட்டு மற்ற மக்களை பார்த்து இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடவுளு நரகத்துல நெருப்பு எரியறதுக்கு, நரகம்ன்றதே நெருப்புங்கிற அதை பத்தி சொல்றேன். அதை பத்தி அது வரும்போது சொல்றேன். அது என்ன எப்படிப்பட்ட அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு இடம். அதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். எஸ்கட்டாலஜி ஸ்டடி ஒரு செமினார் மறுபடியும் வைக்கலான்னு தான் இருக்கேன். அதுல கூட நம்ம பார்க்கலாம். போன வருஷம் 3 நாள் நடத்தணும். அற்புதமாய் அநேக சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். மறுபடியும் இந்த வருஷம் மறுபடியும் நடத்தலாம். நடத்தும்போது நரகம்னா என்ன அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம நிச்சயமா ஒரு ஒரு செஷன் நம்ம நடத்த தான் போறோம். ஏன்னா அதை பத்தி ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வேணும். யூதர்கள் என்ன நினைச்சாங்க, எபிரேயர்கள் என்ன நினைச்சாங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், மற்ற ஜனங்க நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், நரகத்துல எரியிற விறகு கட்டைக்காக தான் கடவுள் ஜனங்களை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த பவுல் புறஜாதி எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிட்டார். எல்லாரும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங்கை தந்துட்டாரு. எல்லாரும் நீதிமானாக ஆகும்படியா, எல்லாரும் கடவுள்கிட்ட கிட்டி சேரும்படியான ஒரு சாக்கியத்தை இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அதனால இந்த இவரை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுல இருந்தாங்க. இது மாத்திரம் நிறைய காரணங்கள் இருக்கு. அரசியல் ரீதியான காரணங்கள், சமூக ரீதியான காரணங்கள், மத ரீதியான காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு தனியா இதே மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்துதான ஒரு ஸ்டடி இருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் நம்ம அதை நம்ம ஆராயலாம். ஏன் அவங்க பகைச்சாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை அப்போ நம்ம பார்க்கலாம். பகைச்சாங்கன்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எருசலேம்ல போகாதீங்க எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் இவர் போறாரு. அங்க அங்க இருக்கிற ஜனங்களை சந்திக்கிறாரு. மற்ற எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. எருசலேம் நகரத்துல சிறையில வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அங்க சிறையா இருக்கிறாரு. அப்ப வந்து அநேக முறை அவரை ஹியரிங்க்கு கூப்பிடுறாங்க. வாய்தா வச்சு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பிலிப்பு, பெஸ்டஸ், அகிரிப்பா அப்படின்ட்டு 3 அதிகாரிகள் மாறுறாங்க. அப்பயும் இவருடைய வாய்தா குறையவே இல்லை. ஏன்னா இவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே 2 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப வந்து கேக்குறாங்க, நீ ராயனுக்காகவே விடுறியா? அதாவது ராயன் அதாவது சீசருடைய முன்னாடி போயிட்டு உன்னுடைய வழக்கை நீ சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா ரோம குடியுரிமை பெற்று இருக்கிறதுனால உனக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு. நீ போறியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, ஏத்துக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, 3 மிஷினரி பயணங்கள்ல அநேக ஆபத்துகளை, அநேக காரியங்களை, அநேக பிரச்சனைகளை சந்தித்த இதே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப 4வது பயணமா திருப்பி ரோமாபுரிக்கு, எருசலேம்ல இருந்து ரோமாபுரிக்கு இந்த மத்திய தரைக்கடல் வழியா போறாரு. அந்த சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட புயல் வந்துச்சு, எப்படி அவங்க அலைக்கழிக்கப்பட்டாங்க, எந்த தீவுல போனாங்க, அங்க வந்து எப்படி பாம்பு கடிச்சிச்சு, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு, அதுக்கப்புறம் எப்படி ரோமாபுரிக்கு போய் சேர்றாருன்ட்டு நமக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ரோமாபுரியில போயிட்டு இப்ப இருக்கிறாரு, வீட்டு சிறையில இருக்கிறாரு. அந்த வீட்டு சிறையில இருக்கும்போது தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு. இந்த பிலிப்பு ஜனங்களை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப இவங்க கேள்விப்படுறாங்க, நம்முடைய சபையை துவங்கினவர், நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்தவர், நம்ம ஊர்ல வந்து ஜெயில இருந்து அநேகரை ரட்சித்து பெரிய ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைஞ்சிச்சு. அதெல்லாம் விட்டுட்டு அவரு வெளியே எந்திரிச்சு ஓடாம அங்க இருந்து சிறைச்சாலை காவலனையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி லீதியால்ன்ற ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பெண்ணை வந்து வீட்டுல சபையை நடத்துற அளவுக்கு
கொண்டு வந்து அவங்க குடும்பமா எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி மிகப்பெரிய மந்திர கட்டுக்கதைகளை மந்திர காரியங்களை செய்கிற குறி சொல்லும் ஆவியுடைய பெண்ணை ரட்சித்து இப்படி அநேக காரியங்களை செய்த மனிதன் இப்ப ரோமாபுரியில சிறையில இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த ஜனங்களும் பாடுபடுறாங்க. போன வாரத்துல பார்த்தோம், கிறிஸ்துவ நிமித்தம் அநேக பாடுகளை பட்டுட்டு இருக்காங்க. தங்களுடைய குடியுரிமைக்கான சாக்கியங்களை இழந்திருக்காங்க, தங்களுடைய செல்வங்களை இழந்திருக்காங்க, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை இழந்திருக்காங்க, உற்றார் உறவினர்களை குடும்பங்களை பலியாக கொடுத்திருக்கிறாங்க, உயிர் தியாகம் கொடுத்திருக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னாடி அநேகர் கொல்லப்படுறாங்க. எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று தியாகமான ஜனங்க இப்ப தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தின ஒரு தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படும் போது அவங்களுடைய உள்ளம் உடைஞ்சு போயிடக்கூடாது, அவங்க இன்னும் ஒரு தொய்வடைஞ்சிடக்கூடாது. இங்க இவர் ஒரு சந்தோஷமாய் உட்கார்ந்துகிட்டு நல்ல ஒரு இதுல உட்கார்ந்துகிட்டு எழுதல, இவரே கஷ்டப்படுறாரு, இவ்வளவு பாடுகளை பட்டிருக்காரு. சொன்ன மாதிரி இத்தனை பாடுகளை பட்டு இவ்வளவு இது வந்து இப்ப சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. சுவிசேஷம் பிரபலமாகிறது தான் இதெல்லாம் வந்து நடந்துச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சுவிசேஷம் பிரபலமாகுது அவ்வளவுதான் அப்படின்றாரு. அப்ப உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கணும், உள்ளுக்குள்ள அவர் இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி உள்ளவராய் இருந்திருப்பாரு, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்துதான எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இருந்திருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் அழைத்த அந்த அழைப்பை, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை, நாம் எப்படிப்பட்டவர்களாம் இருக்க வேண்டியவர்கள், எந்த நிலையில விட்டிருக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் கர்த்தர் நம்மளை இப்போ எப்படி அழைச்சிருக்கிறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயர்த்திருக்கிறார். இப்ப அவரோடு கூட சிங்காசனத்துல அமரவும் செய்திருக்கிறாரு. என்றென்றைக்குமான ஆளுகை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்துல நமக்கான ஆயத்தம் இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, பரலோக நிச்சயம் நமக்கு இருக்கு, நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கு. இதற்காக தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மள வந்து கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ இந்த எல்ஐசியில வந்து ஏஜென்ட்டுங்க வந்து ஆளை பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் சேர்த்து விட்டா இவ்வளவு காசு போல இருக்கு, நமக்கு அப்படியே இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. இது யார் எந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம்? நம்ம என்ன ஒரு ஏஜென்ட், சின்ன ஏஜென்ட், பெரிய ஏஜென்ட் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? நான் பெற்றுக்கிட்டேன், நான் நல்வழி அடைஞ்சிட்டேன், இலவசமா அடைஞ்சிட்டேன், இலவசமா நானு பெற்றுக்கொண்டேன். இதை எதிர்க்கிறவன் எல்லாம் இதை காசாக்கிறவன், உனக்கு நல்வாழ்வு வேணுமா, நீ அதை செய், இதை செய், அங்க வா, இங்க வா, அந்த பரிகாரம் செய், இந்த பரிகாரம் செய்ன்னு சொன்னவன். நம்ம அதெல்லாம் கிடையாது. கரெக்டா ஒண்ணே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். இதுக்கு நீ வந்து ஏதாவது பரிகாரம் செய், நீ அங்க போகணும் இங்க போகணும்னு கிறிஸ்தவம் அது போதிக்கவே இல்லை என்னைக்குமே. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஏன் என்னுடைய கடமை? ஜனங்க அழிஞ்சு போயிடக்கூடாது. இந்த பூமிக்குரிய நன்மை மாத்திரமல்ல, நித்தியம்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் வரப்போறாரு, இல்ல மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நீ எங்க வாழ போற? அந்த ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. இது நிழலாட்டமான வாழ்க்கை. இது ஒரு மிஞ்சினா 80, 90, 100, 110 கூட வச்சுக்கோ, எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மரணம் அடைஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சு திருப்பி நாயா பிறக்க போறோமா, பூனையா பிறக்க போறோமா? இப்படி நம்பிட்டு இருந்தா நம்மள மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. அறிவார்ந்த சமூகமா இருக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்படியே முடிஞ்சிடறதும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் தான் இருக்கு. இந்த சரீரம் மறுரூபமாக போகுது. அப்ப அந்த வாழ்க்கையில எங்க போக போறோம்? இப்படிப்பட்ட பிறர் அன்புனாலதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவனால வர ஆதாயத்தினால கிடையாது. எந்த ஆதாயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்? எந்த அளவு நம்ம குறையப்பட்டிருக்கிறோம்? எல்லாத்திலும் நிறைவா தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம கையின் பிரயாசங்களை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நமக்கு நிறைவானது இருக்கு, போதுமானதுக்கு அதிகமானதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. தேவைகளுக்கும் அதிகமாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கொடுக்கிறவர்களாக தான் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எந்த ஆதாயத்துக்காக நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, எந்த ஆதாயத்துக்காகவும் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கோங்கன்ட்டு அறிவிக்கவும் இல்லை. ஒன்னே ஒண்ணு, நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ பொழைப்ப. ரட்சிப்பு நான் அடிக்கடி சொல்றது அதுதான். அநேக இடங்கள்ல பிரசங்கங்கள் செய்யும்போது, தெரு பிரசங்கங்கள் செய்யும் பொழுது, இல்ல வந்து அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்னுடைய மனநிலை அதுதான். இல்ல நான் கூட்டிட்டு போற ஆளுங்கள்ட்ட சொல்றதும் அந்த பொண்ணுதான். ரட்சிப்புன்றது இலவசம், எந்த இதுவும் கிடையாது. ஆனா மலிவானது கிடையாது.
எந்த விதமான விலைக்கிரயம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இது வந்து மலிவானது, ஏதோ சும்மா அப்படி கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஏத்துக்கலையா கால்ல இருக்கிற தூசிய உதறி விட்டு வான்றாரு. ஏன்னா இது அவ்வளவு, எந்த அளவுக்கு நம்ம இறங்கி கீழே இறங்கி வேலை செய்யணுமோ, எந்த அளவுக்கு நம்ம பணிஞ்சு போகணுமோ, எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போகணுமோ, தாழ்ந்து பொறுமையா இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு மரணமே நேரிட்டாலும் இந்த சுவிசேஷத்திற்காக நம்ம மரிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறதுக்கும் நம்ம ரெடி தான். என்னைக்கு ஊழியத்தை எடுக்கிறோமோ அன்னைக்கே மரிக்கிறதுக்கு ரெடி தான். அதுக்காக தான் ஊழியத்துக்கே வந்திருக்கிறது. இதெல்லாம் பயமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு. அது அந்த அளவுக்கு துணிஞ்சதுனாலதான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடான்ட்டு இறங்கிட்டோம். எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த சவால்களோ, எந்த பயமுறுத்தலோ எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எதுக்கும் ஆயத்தத்துக்கு தான் நானு வந்திருக்கிறோம். ஆனா இந்த அறிவிக்கிற சுவிசேஷம்ன்றது மலிவானது கிடையாது. இது மிகப்பெரிய வல்லமை உள்ளது. மிகப்பெரிய விலைக்கரையும் இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய மீட்பிற்காக. அந்த சுவிசேஷத்தை அவர் பெருசா நினைச்சதுனாலதான், அந்த சுவிசேஷத்தை அவர் வந்து மேன்மையா நினைச்சதுனாலதான், அந்த சுவிசேஷத்தை குறித்துதான ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருந்ததுனாலதான், அது குறித்துதான ஒரு வாஞ்சி இருந்ததுனாலதான் இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறியணும். நீங்க ஒண்ணு அறிஞ்சுக்கோங்க, எனக்கு நடந்த இந்த சம்பவங்கள்லாம் சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு கர்த்தர் ஏதுவாய் மாத்திட்டாரு. உங்களுக்கு ஒருவேளை நீங்க தீமையின் பாதையில நடந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த தீமைய கர்த்தர் நன்மையாய் மாற்றுவாரு. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த தீமையான சூழ்நிலைகள் ஒழிஞ்சு போகும். இது நம்ம நம்பிக்கை. நாம நம்புறோம், நாம் விசுவாசிக்கிறோம். என்னுடைய வியாதிகளை கர்த்தர் விளக்குவாரு. என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய பொல்லாப்புகளை கர்த்தர் மாற்றுவாரு. என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வாரு. ஆனா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் பயன்படுத்துறது இல்லை. அப்படி பயன்படுத்துறாரு, அப்படி பயன்படுத்த மாட்டார்ல. நிச்சயமாய் நாம சாட்சியாய் வாழும்பொழுது, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகளை நான் சந்தித்தேன், இப்படிப்பட்ட உபத்திரவத்துல இருந்தேன், இப்படிப்பட்ட வியாதியில இருந்தேன், இதை எனக்கு கர்த்தர் மாற்றினாரு அப்படின்ட்டு அநேகருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி மட்டும் கொண்டு போறது கிடையாது. அப்படி அந்த ஒரு வேலை மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. அவர் அப்படி மட்டும் செயல்படுறவர் கிடையாது. எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அப்படி பண்றவர் கிடையாது. நாம பிரச்சனையில இருக்கும் பொழுதே அந்த பிரச்சனைய வச்சுயே நம்மளுக்கு நல்லத, நமக்கு மாத்திரமல்ல நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருவாரு. நம்ம தேவன் அப்படிதான் செயல்படுறாரு. நம்ம பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுதே அந்த பிரச்சனையை பயன்படுத்தியே, அந்த போராட்டத்தை பயன்படுத்தி, அந்த சோதனையை பயன்படுத்தியே நம்மளை வாழ்வடை செய்திருவாரு. நம்மள மாத்திரமல்ல நிறைய பேரை. நம்மளை விடுதலை கொடுத்து வாழ்வடை செய்யறது மாத்திரமல்ல, பிரச்சனையிலேயே நம்மள வாழ்வடை செஞ்சிருவாரு. வனாந்தரத்தின் சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனா வனாந்தரம் அவர்களை மேற்கொண்டுச்சா? வனாந்தரத்தில் 40 வருஷம் போனாமா. ஆனா அவங்கள ஹீட் ஸ்ட்ரோக் தாக்குச்சா? இல்ல நைட்ல வந்து அதிக பனி, அதிக குளிர்னால அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டாங்களா? இல்ல உணவு இல்லாம பாதிக்கப்பட்டாங்களா? தண்ணீர் இல்லாம பாதிக்கப்பட்டாங்களா? எது அவங்கள பாதிச்சிச்சு? எல்லா சூழ்நிலைகளும் எல்லாரும் நினைச்சாங்க, இந்த ஜனங்க போச்சு, அவ்வளவுதான், இவங்க வந்து இவங்க காலி. இவங்க யாருக்கு எதிராக போரிடுறாங்க? எகிப்தியருக்கு எதிராக வந்து கலகம் பண்றாங்க. இவங்க இனிமே வாழ முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. மோசேயுடைய மாமனாராகிய எத்திரோ அப்படிதான் நினைச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராமத்தின் புஸ்தகத்துல மோசே தன் மனைவி தன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தான் வந்தாரு. ஆரோன் வராப்புல வந்து மோசையும் ஆரோனும் சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் எகிப்தின் சூழ்நிலைகளை ஆரோன் சொல்லியிருப்பாரு. மோசே என்ன பண்ணிட்டாரு, இப்ப அங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்ட்டு தன் மனைவி தன் பிள்ளைகளை தன் மாமனார்ட்டே விட்டுட்டு போயிடுறாரு. மோசே மட்டும் தான் போறாரு. இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அது வந்து ஒரு சின்ன தப்பு இதுல இருக்கு. அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்லி வரும், என் கஷ்டத்தை நான் சொல்லவே மாட்டேன் என் பிள்ளைகளுக்குன்னு நினைக்காதீங்க. கஷ்டத்தை தெரியணும், எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறோன்றது தெரியணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறத அவங்க பார்க்கணும். அதுல இருந்து கர்த்தர் எப்படி மீட்டார், அதுல இருந்து கர்த்தர் எப்படி உயர்த்தினார், அதுல இருந்து கர்த்தர் எப்படி வழி நடத்தினார், நம்மளை வெளியே கொண்டு வர செய்தார்ன்றதை அவங்க கத்துக்கணும். அப்பதான் அவங்க பெரிய ஆளாகும் போது, அவங்க வளரும் பொழுது அந்த சத்தியத்துல நிலைச்சு வைப்பாங்க. மீன் பிடிச்சு தந்துகிட்டே இருக்கலாம், ஆனா மீன் பிடிச்சு தரதை விட மீன் பிடிக்க கத்து தரது நல்லது இல்ல.
அப்படிதானே? அதானே உலகம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. உலகமே அப்படிதான் நமக்கு நிறைய விஷயங்கள சொல்லி தருது. மீன் புடிச்சு தராத, புடிக்க கத்துக் குடுன்னு. நாம ஜெயித்து எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் பார்க்கட்டும். நாம எப்படி ஜெயிக்கிறோன்றதையும் பார்க்கட்டும். அப்பதான் அவங்க வளரும்போது அவங்க ஜெயிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்படி இப்படிலாம் இருக்கும்பொழுது திருப்பி இவங்க செங்கடல்ல கலந்து வராங்க. அநேக விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்திரோ வந்து தன் மகளையும், தன் பேர பிள்ளைங்களையும் கூட்டு வந்து மோசேகிட்ட விடுறாரு. இந்த சூழ்நிலைகள் கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்றத இவங்க கேள்விதான் படுறாங்க. நேர்லலாம் பார்க்கல. அதனால தான் அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெரிய ஆளாகும்போது கர்த்தரை விட்டு விலகி சென்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால ரொம்ப டேஞ்சரஸ். கரெக்ட்டா நம்ம அத ஹேண்டில் பண்ணணும். இங்க மோசேயுடைய மாமனார் பாருங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 9லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18 9லிருந்து 12. கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் முகூர்வர்கள் ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 12ஆம் வசனம் அப்புறம் வாசிங்க. இப்ப தெரியுதுப்பா. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த எகிப்தியர் கையில இருந்து தப்பிக்க முடியாது. அவன் போனவன் தான் அப்படின்னு அவங்க முடிவா பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க மாத்திரம் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. கர்த்தர் ஆனா மாற்றினார். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். யோசேப்புடைய சம்பவத்தை நீங்க பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தன் சகோதரரால வகைக்கப்பட்டார். ஆனா தெய்வீக தரிசனத்தை பெற்றவர் தான், திட்டத்தை பெற்றவர் தான். ஆனா எகிப்துல சிறைச்சாலையில தள்ளப்படுறாரு. ஆனா சிறைச்சாலை அவரை மேற்கொண்டுச்சா? சிறைச்சாலை அவரை வந்து மேற்கொண்டு அப்படியே அவர் வந்து அழிஞ்சு போயிட்டாரா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்கல்ல. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் சாப்டர் க்ளோஸ் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் தான் தரிசனத்தை, தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தான் கொடுத்த நோக்கத்தை, தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் நிச்சயமா செய்வாரு. மற்றவர்கள் நினைக்கலாம், நாமே கூட நினைக்கலாம் நம்ம கதையத்தோட முடிஞ்சிச்சு, இதுலதான் நம்ம வாழணும் போல இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம அனுபவிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா நினைச்சுக்கோங்க, ஒண்ணு நல்லா மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தருடைய திட்டம் ஒரு நாளும் கெட்டு போக, ஒரு நாளும் அது யாரும் தடுத்து விடவே முடியாது. ஒருத்தரும் தடுத்த முடியாது. ஒருத்தரும் அதை பறிச்சு கொள்ள முடியாது. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எஸ்தர் எழுதின புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 9:1. வாசிக்கிறீங்களா? எஸ்தர் 9:1. பைபிள்ல அந்த பேஜே இல்லையா? எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் சாமியர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா எவிடன்ஸோட வந்திருக்கு. கர்த்தர் வந்து உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார் அப்படின்ட்டு ஏதோ நம்பிக்கையை தரது கடவுள் நம்புங்க அப்படின்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொல்றது கிடையாது. இப்ப யாராவது நம்மள்ட்ட ஏதாவது கஷ்டத்தை புலம்புனாங்கன்னா சொல்லுவோம்ல, தட்டி கொடுத்து, உனக்கு கவலைப்படாதீங்க, சரியாயிரும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம்.
நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம அப்படிதான் சொல்லுவோம். இங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்ட்டு ஏதோ நம்பிக்கையை தர்றதுக்கு, ஒரு ஆறுதலை தர்றதுக்கு அது மாத்திரம் சொல்லல. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட அங்க டேட்டோட கொடுத்திருக்கு. எந்த டேட்? அந்த டேட்டு அந்த தேதியில தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எல்லாரையும் காலி பண்ணணும்ட்டு ஆமான் முடிவு பண்ணியிருந்தான். அந்த குறிக்கப்பட்ட நாள் இந்த ஜனங்க அழிய போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இஸ்ரேலர்களும் எதிர்பார்த்தாங்க. இந்த நாள் நமக்கு கடைசி நாள், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நம்ம சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் காரியத்தை மாற்றி அமைத்தார். நிச்சயமாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் மாத்துவாரு. எப்ப மாத்துவாரு? எல்லாவற்றையும் மாற்றுகிறது மாத்திரமல்ல, நாம அந்த கடினமான சூழ்நிலையில இருக்கும் பொழுதே கர்த்தர் அதை கொண்டு நன்மை செய்கிறதே மாற்றுவார். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதுல நீங்க தொய்வு அடைந்துடவே கூடாது. நீங்க எந்த சூழ்நிலை வேணா இருங்க, என்ன பிரச்சனையில வேணா இருங்க, என்ன போராட்டத்துல வேணா இருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்ன்றது என்னைக்குமே நீங்க மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல கர்த்தர் அந்த சூழ்நிலையை கொண்டே உங்களை கொண்டு பயன்படுத்துவார். இங்க பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. எப்படி? அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு இப்ப நானு பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரோமாபுரிக்கு செல்லணும்ட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்றது ரொம்ப அதிகமான ஆசை இருந்துச்சு. நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ரோமாபுரியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்றதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பெரிய வாஞ்சி இருந்தாரு. 19, 21 நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டுல போய் படிங்க. அது பேர் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த சபை, இந்த ரோமாபுரி திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுலால ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. பெந்தெகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல உலகத்திலிருந்து எல்லாரும் வந்து இவர்கள் ஒன்று கூடின பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுருவின் பிரசங்கத்தினால, தேவனுடைய வழி நடத்தினால பரிசுத்த ஆவியானவர் திரளாய் ஊற்றப்படுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்படி ரட்சிக்கப்பட்ட எபிரேயர்கள் எருசலேம் சென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபையாய் ஃபார்ம் ஆறாங்க. இந்த சபைக்கு நிருபங்களை எழுதுறாரு. உங்கள்கிட்ட பேசணும், உங்க கூட நான் சம்பாஷிக்கணும், உங்களுக்கு சத்தியத்துல நடத்தணும். நீங்க சில நேரங்கள்ல சில குழப்பங்கள்ல இருக்கீங்க. இந்த ரோமாபுரி திருச்சபை சில ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு, சில குழப்பங்கள்ல இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூதருடைய பாரம்பரியத்தை பின்பற்றணுமா, இல்ல இதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு இதுல இருக்கணுமா, இல்ல நான் இந்த யூத மதத்தை புறஜாதியார் யூத மதத்துக்குள்ள வரணுமா, இல்ல நம்ம ஒரு புதிய மார்க்கத்திற்குள்ளாக போகணுமா, அதாவது யூதர்களாகிய நமக்கு உள்ளாக புறஜாதிகள் புறவினத்தார்கள் சேரணுமா, இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா ஆராதிக்கணுமா, இல்ல நாம மட்டும் தான் ஆராதிக்கணுமான்ட்டு பயங்கரமான ஒரு கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ரசிக்கப்பட்டாங்க. ஆனா ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துல அன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு இருக்காங்கல்ல. அப்படி ஒரு வளர்ச்சி இல்லாதனால சில கேள்விகள், சில குழப்பங்கள். சபையை ஆரம்பிச்சு 2000 வருஷம் ஆயிடுச்சு, நமக்கே எவ்வளவு குழப்பத்துல இருக்கிறோம், எவ்வளவு சத்தியத்துல தெளிவா இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஒரு டாக்டரினை பேசினா இப்படியா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் கேட்கிறோம். தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி திருத்துவம்ன்ற சத்தியத்துல கை வச்சுட்டேன். அது ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியது நமக்கு. ஆனாலும் நிறைய பேர் இது அப்படி, இது இப்படி, அது இதுன்ட்டு நிறைய கொஸ்டின் வருது, ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அப்ப எவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கணும். விருத்த சேதனை செய்யணுமா, இந்த பலியில் முறைமைகள் ஆசாரிக்கணுமா, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அவங்க நேர்ல போய் அவங்கள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சம்பவித்தவைகள் என்னுடைய அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிருச்சு. இங்க அவர் சொல்ல வர வேண்டியது அதுதான். எனக்கு சம்பவிச்சிச்சு பார்த்தீங்களா, இப்ப இவ்வளவு பெரிய பாடுகள் பட்டு சேர்ந்தேன். அதுவும் இல்லாம இப்ப இங்க அரண்மனைக்குள்ளே இருக்கிறேன். இங்க அரண்மனையில அந்த எலைட் காட், பிரிசன் காட் பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய எலைட் காட். அவங்க சாதாரண போர் வீரர்கள் மாத்திரமல்ல, அவங்க ஒரு ஒரு பெரிய அந்தஸ்தோடு கூட இருக்கிறவர்கள். குதிரையில நல்லா மார்க்கவசங்கள், பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு, கத்தியை வச்சுக்கிட்டு, கேடயத்தை வச்சுக்கிட்டு அப்படி ரோட்ல பவனி வரத விரும்புவாங்களா, இல்ல ஒரு சிறை கைதியோட வீட்டுக்கு சிறையில இருக்கிறவனோடு கூட சங்கிலிகளால கட்டப்பட்டு அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறத ஆசைப்படுவாங்களா? அவன் எங்க போனாலும் கூட போகணும்.
அவன் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க போனா கூட இந்த ஆளு கூடயே போகணும். ஒரு பிரிசன் கார்டு, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எஸ்பி இது மாதிரி ஒரு டியூட்டி கிடைச்சிச்சுன்னா அவர் சந்தோஷமா அப்படியே ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி தான். கோவம் இருக்கும். பெரிய வந்தோனே 4 அடி அடிப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு டியூட்டி மாறிக்கிட்டே இருக்கும். 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை டியூட்டி மாறுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 பேரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாளைக்கு 4 பேருக்கு நானு குறைஞ்சது 4 பேருக்காச்சும் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிருவேன் அப்படின்ற சந்தோஷம். இது மாத்திரம் இல்ல. நெறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து பயங்கரமா பே பண்ணி தான் உட்கார்ந்திருக்கிறாரு. அங்க வந்து சும்மா ஒண்ணும் அவங்கள உட்கார வச்சுக்க மாட்டாங்க. ஜெனரல் கைதிகள் மாரி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சீசருக்கு முன்னாடி போய் நிக்கணும்ன்றதுனால, நெறைய சலுகைகள் அவங்களுக்கு சில சலுகைகள் இருந்துச்சு. அதுக்கு பே பண்ணணும். நெறைய பே பண்ணாங்க. சபைகள்லாம் சேர்ந்து பே பண்ணாங்க. குறிப்பா அந்த பிலிப்பு சபையெல்லாம் நெறைய பே பண்ணி தான் அந்த சிறையில வச்சிருக்காங்க. அப்ப வந்து ரோமாபுரியில இருக்கிற தலைவர்கள் வந்து பார்க்குறாங்க. அதான் இந்த நிருபத்துல அடுத்தடுத்த வசனத்துல பார்க்கும்போது சில பேரு சந்தோஷப்பட்டாங்களாம். அப்பா ஒளிஞ்சான்டா. போயிட்டு ஜெயில்ல உட்கார வச்சுட்டாங்கடா. இவன் கதை முடிஞ்சிச்சுடான்ட்டு கிறிஸ்தவங்களே என்ன பண்றாங்க? சந்தோஷப்பட்டாங்க. எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆகையால் சந்தோஷப்படுறேன்றாரு. எனக்கு சந்தோஷம் தான். எப்படியாவது அறிவிக்கப்படுறார். வஞ்சகத்தினாலாவது, உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆகையால் சந்தோஷப்படுவேன். இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டே சொல்லிடுறாரு. இப்படி அவருடைய வாஞ்சை நிறைவேற ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் பார்க்கிறார். தீமையில நன்மை செய்கிற தேவனை அவரு உணர்றார். அவர் என்ன கர்த்தர், நீங்க உங்களுக்கு தீமை இருக்கா? தீமை நடக்குதா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு. விடுவிச்சு உங்களை சாட்சியாய் மாற்றுவாரு. அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையே உங்களுக்கு நன்மையாய் மாறும். இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுதே அநேகரை நீங்க என்ன பண்ணுவீங்க? தேற்றுவீங்க. அநேகரை நீங்க ரட்சிப்புக்குள்ளா கொண்டு போவீங்க. கடந்த நாட்கள்ல பாப்பாக்கு வந்து இதுல கை வந்து இதுல மாட்டிக்கிச்சு. கதவுல மாட்டிக்கிச்சு. நல்லா நசுங்கிருச்சு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். உள்ள போனோனே பயங்கரமா நல்லா தழும்பாயிருச்சு. கதவுல மாட்டுனதுனால கூட்டு போயிட்டோம். பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு உள்ள போனோனே போயிட்டு இந்த எந்த விரல் நல்லா வீங்கிருச்சு. எந்த விரல் வீங்கிருச்சோ அந்த விரல்லயே போய் தொடுது. தொட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சுச்சு. அப்பவே தெரிஞ்சுச்சு இது வந்து ஒண்ணும் இல்ல. இது இது வந்து சரியாயிருச்சு. சரி வா, ஏன்னா உள்ள பேர்லாம் குடுத்தாச்சு. அடுத்தது போனோம். இருந்தாலும் நம்ம நைஸா கிளம்பிருவோம் வா அப்படின்ட்டு கிளம்புற நேரத்துல அப்பதான் யோசிச்சேன். எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம்? கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க நம்மள கூட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சோம். கடைசியில பார்த்தா உண்மையிலேயே அங்க ஒரு எமர்ஜென்சில தலையில அடிபட்டு உயிர் போயிருச்சு அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மிஷின்லலாம் அப்படியே பீப்னு சத்தம் வந்துச்சு. கோடு அப்படியே நேரா கோடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேன் எடுக்க ஜஸ்ட் அப்படியே அடிபட்டு கூட்டு வந்தாங்க. கட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்கேன் எடுக்க கூட்டு போகும்போது அப்படியே தலை தொங்கிருச்சு. உடனே வந்து திருப்பியும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உயிர் போச்சுன்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க கூட அவங்க பொண்ணு ஏதோ ஃபங்ஷன் வந்திருக்காங்க. அப்ப அடிபட்டுருந்தனால பொண்ணு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஓப்பனாவே சொல்லிருச்சு. அவ்வளவுதான் நம்ம அம்மா போயிட்டாங்க அப்படின்ட்டு மத்தவங்கள சொல்லிருச்சு. எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு ஜெபம். ஆண்டவரே எதுக்கு என்னை இங்க கூட்டு வந்தீங்களோ தெரியல. ஆனா இந்த ரீசனுக்காக நான் வரல. அது மட்டும் தெரிஞ்சு. ஏன்னா வந்தோனே இது சரியாயிருச்சு. இதுக்காக நான் வரல. வேற எதுக்கும் என்ன கூட்டு வந்திருக்கீங்க. அப்படின்ட்டு ஒரு சின்ன ஜெபம் தான். அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா சரியாயிட்டாங்க. என் என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க நடந்து போனாங்க. எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு, உயிர் போச்சு அவ்வளவுதான்ட்டு டாக்டர் முடிவு பண்ணி, அவ்வளவுதான் போயிட்டாங்கன்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணி ஸ்கிரீன்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் பாத்துறக்கூடாது அப்படின்ட்டு ஸ்கிரீன்லாம் போட்டு இது பண்ண நேரத்துல, கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆகி, கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா நடந்தே போனாங்க. அப்ப நம்முடைய கடினமான சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அதுல ஏதோ ஒண்ணு கர்த்தர் நம்மளுக்கு வந்து நன்மை செய்ய கர்த்தர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார். பொதுவா இப்படிலாம் சாட்சிலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப சமீபத்துல நடந்ததுனால சொல்றேன். நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம போனாலும் சரி, அதுல கர்த்தர் நம்மளை கொண்டு நன்மையா செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு பெரிய பாடுகள்ல இருக்கிறேனே, எதுக்கு இது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீங்க ஜெயிச்சு காமிக்கிறீங்களே, நீங்க வந்து அநேகருக்கு என்ன பண்ணிடுறீங்க? ஒரு காமிச்சிடுறீங்க, ஒரு வழி காமிச்சிடுறீங்க. இந்தப்பா இவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் செய்யறது தான் கஷ்டம் இல்ல? ஒரு விஷயத்த மொத ஒருத்தன் செய்றான் அப்படின்னா, இப்ப சச்சின் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துல 200 அடிச்சாரு. அந்த மேட்ச ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டுலாம் போயிட்டு கடைசி ஒரு பீரியட கட் அடிச்சுட்டு போய் பார்த்தோம். ஏதோ எதார்த்தமா போய் பார்த்தோம். கடைசியில பார்த்தா 200 அடிச்சிட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். எவன பார்த்தாலும் 200 200ன்னு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாய்ங்க.
ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இனிமே இந்த சாதனையை யாரும் முறியடிக்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அதை அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியா அது மாறிடுச்சு. அப்ப முத ஒரு விஷயம் செஞ்சு காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மள கர்த்தர் பிசாசை ஜெயித்து அவர் நமக்கு நமக்கு யார் மாடல்னா அவர் மாடல். அவர் நமக்கு முன்மாதிரியா இருந்து நமக்கு காமிச்சிட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த உலகத்திற்கு அதை காண்பிக்கணும். காண்பிப்பீங்களா? செய்வீங்களா? உங்க சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்றதுக்கு இல்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை மேற்கொள்வீங்க. உங்களை நீங்க அதுல அமிழ்ந்து போறதுக்கு அல்ல, நீங்க அதை ஜெயிப்பீங்க. வெற்றியாய் நீங்க திரும்ப வெளியே வருவீங்க. எல்லா மதில்களையும் தகர்ப்பீங்க. எல்லா நதிகளையும் தாண்டுவீங்க. எல்லா சோதனைகளையும் நீங்க முறியடிப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்க வெற்றி சிறப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க சூழ்நிலையில இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை கொண்டு நன்மை செய்வார். அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதே அது நம்மளை மேற்கொள்ளாது. அது நம்மளை டாமினேட் பண்ணாது. அது நம்மளை ஓவர் கம் பண்ணாது. நாம தான் அதை ஓவர் கம் பண்ணுவோம். அந்த சூழ்நிலையே நமக்கு நன்மையாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அநேக காரியங்கள் நம்ம பலனடைய நமக்கு செய்வார். சில நேரத்துல ஒரு பெரிய ஒரு நெகட்டிவா வருது. ரொம்ப அப்படியே சோர்வு அடைஞ்சிடுறேன். 25ஆம் சங்கீதத்துல அதான பார்க்கிறோம். அந்த டயலாமோ இருந்துகிட்டே இருக்குல்ல சங்கீதக்காரனுக்கு. சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. என்னுடைய உள்ளான மனசு என்னை குற்றப்படுத்துது. நான் ஜெயிக்க மாட்டேன்ட்டு, நான் தேவனுக்கு பட்சமா இல்ல, தேவனுக்கு நான் பிரியமா இல்லைன்றது என் உள்ளான மனசு என்னை வந்து குற்றப்படுத்துது. என் சத்துருக்கள்லாம் பெருகி இருக்காங்க. என் பிரச்சனைகள்லாம் பெருகி இருக்கு. ஆனால் கர்த்தர் நீர் என்ன வெட்கப்படுத்த மாட்டீர்ன்னு 2 மனநிலை இருக்கு. எதை நான் எடுக்கிறது? இப்படிப்பட்ட மனநிலை வரதுனாலே, நெகட்டிவா நான் யோசிக்கிறதுனாலே நான் வந்து பொல்லாதவனா ஆயிடுறேனா? நெகட்டிவா நான் யோசிக்கிறதுனாலே நான் வந்து தீமையானவனா மாறிடுறேனா? நான் எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறோமா? காக்காவ மண்டைக்கு மேல பறக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனா மண்டைக்கு மேல உட்கார்றத தடுக்கலாம். எண்ணங்கள் அப்படி வந்துட்டு போறது இயல்பு. ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுனாலே நம்ம மோசமானவங்க கிடையாது. கர்த்தர் நம்ம பரிசுத்தர் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சரியா? யோசிக்கிறதுனாலே கிடையாது. அந்த யோசனை வந்து காக்கா பறக்கிற மாதிரி. அது யாரும் தடுக்க முடியாது. வரதான் செய்யும். ஆனா அது நம்மள டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம மண்டையில வந்து உட்கார்ந்துடக்கூடாது. நாம அதை புடிச்சுக்க கூடாது. நாம என்ன பண்ணணும்? நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் ஜெயம் பெறுவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வழியை காட்டுவார். நான் ஜெயிப்பேன் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வியல். உபத்திரவத்தை குறித்துதான உங்க கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கணும். சத்தியத்தை சரியா நீங்க புரிஞ்சு அதை மேற்கொண்டு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாம்.